பெர்லிஸில் கட்சிக்குள் ஏற்பட்ட ஒழுக்கக்கேடு மற்றும் உள்கிளர்ச்சிகளை தொடர்ந்து பாஸ் கட்சி தலைவர் அப்துல் ஹடி அவாங் கட்சியினருக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார். பெர்லிஸ் மாநில பாஸ் உறுப்பினர்களுக்கு எழுதிய திறந்த கடிதத்தில் 2022 தேர்தல் வெற்றிக்கு பிறகு மாநிலத்தில் இருந்து வந்த புகார்களை மத்திய தலைமையகம் விசாரித்ததாக ஹாடி கூறினார். ஒழுக்க குறைபாடுகள் அல்லது நிர்வாக முறைகேடுகள் தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு உறுதியான ஆதாரம் எதுவும் இல்லை என்றாலும் சிலர் கட்சி முடிவுகள் மற்றும் மாநில தலைமையை வெளிப்படையாக விமர்சித்தது விசாரணையில் தெரிய வந்ததாக அவர் கூறினார். பதவிகள் வழங்கப்படாததால் அதிருப்தி தெரிவித்த சிலர் கட்சி ஒழுக்கத்துக்கு முரணாக நடந்து கொண்டதாகவும் இது இஸ்லாமிய கொள்கைகளுக்கு எதிரானது என்றும் ஹாடி விமர்சித்தார். மேலும் கட்சியை உள்முறையாக பலவீனப்படுத்த முயன்ற லாபியிங் நடவடிக்கைகள் மற்றும் பெர்லிஸ் மாநில அரசை கவிழ்க்க முயற்சிகள் நடந்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பெர்லிஸ் பாஸ் ஆணையருக்கு மத்திய தலைமையின் முழு நம்பிக்கை இருப்பதாக தெரிவித்த ஹாடி கட்சியினர் ஒற்றுமையையும் ஒழுக்கத்தையும் காக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கடந்த டிசம்பர் மாதம் ஏற்பட்ட அரசியல் நெருக்கடியில் பெர்சாத்து மற்றும் பாஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவை வாபஸ் பெற்றதை தொடர்ந்து பாஸ் கட்சியைச் சேர்ந்த பெர்லிஸ் முன்னாள் மந்திரி பெசார் பதவி விலகினார். பின்னர் பெர்சாத்துவைச் சேர்ந்த அபுபக்கர் ஹம்சா புதிய மந்திரி பெசாராக நியமிக்கப்பட்டார். இந்த நெருக்கடி பாஸ் மற்றும் பெர்சாத்து உறவையும் பாதித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.